நேற்றுக்கு வந்து ஐஸ்வரி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் தான் வேல்ஸ் ஃபிலிம்ஸோட ஃபவுண்டர். அந்த இன்டர்வியூவில் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படமான கோமாளிக்கு இவர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாரு அப்படிங்கிற கதையை சொல்லியிருப்பாப்ல. ஸோ என்ன கதைனா, இவரோட பொண்ணும் பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க. பிரதீப்பை விட அவங்க வந்துட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு ஜூனியர் போல. ஸோ ஒன் டே பிரதீப் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட, நான் உங்க அப்பாட்ட பேசணும், ஒரு நாள் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சீனியர் பவர் காட்டியிருக்காப்ல. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க ஐஸ்வரி கணேசனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இவர் வந்துட்டு சரி வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பிரதீப் போறாப்ல, இவர்கிட்ட கதையை சொல்றாப்ல, இவருக்கு அது பிடிச்சிருது. ஸோ உடனே வந்துட்டு உனக்கு யாருப்பா ஹீரோவா வேணும் அப்படின்னு கேட்கறாப்ல. நம்மளால அதுக்கு வந்துட்டு எனக்கு ஜெயம் ரவி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. உடனே இவர் ரவி மோகனுக்கு கால் பண்றாரு. அவர் வந்துட்டு நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன், நீங்க வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பிரதீப் போயிட்டு அவர்கிட்ட கதை சொல்றாரு. அவருக்கு பிடிச்சிருது. கோமாளி படம் வருது, பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்வியஸ்லி டேலண்ட் இருந்திருக்கும், ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுத்து அந்த ஹார்ட் ஒர்க்கும் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஸ்பெசிஃபிக்கான இடத்துல அது ஒர்க் ஆனதுக்கு காரணம் அவர் போய் கேட்டது. இந்த ஷேம்லெஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இஃப் யூ வாண்ட் சம்திங்னா யூ ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் இட். ஒரு ஜூனியர் பொண்ணுகிட்ட போய் எப்படி கேட்கறது அப்படின்னு யோசிக்காம ஹி ஆஸ்க் ஃபார் இட். யார் ஹீரோவா வேணும் அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு ஜெயம் ரவி தான் வேணும், ரவி மோகன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஆஸ்க் ஃபார் இட். இப்போ டியூட் ஈவெண்ட்ல கூட சொல்லிருப்பாப்ல, எங்கிட்ட கீர்த்தி வந்துட்டு 2-3 டைம் கேட்டே இருந்தாரு, அதனால தான் வந்துட்டு நான் அவர்கிட்ட கதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. டியூடோட டைரக்டர் ஆஸ்க் ஃபார் இட். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க ரூல். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்க தான் கேட்கணும். மேபி உங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு வெல்தியா இருந்தாங்க அப்படின்னா தூக்கி அவங்களே உங்க கையில கொடுப்பாங்க. பட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க தான் கேட்கணும். உனக்கு வேலை வேணுமா, இல்ல ரிலேஷன்ஷிப் வேணுமா, சம்பளம் அதிகமா வேணுமா, உனக்கு வாய்ப்பு வேணுமா, யூ ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் இட். எனக்கு புரியுது, நீங்க வந்துட்டு சின்ன வயசுல கேட்டு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இப்போ போயிட்டு புதுசாக கேட்கறதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்டா தான் இருக்கும். பட் வேற வழி கிடையாது நண்பர்களே. நமக்கு ஒன்று வேணும்னா கேட்டு தான் ஆகணும். தட்டினால் திறக்கப்படும், கேட்டால் கிடைக்கப்பெறும்.